ஓம் சாந்தி. 27/1/2026 காலை முரளி. பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். இல்லையெனில் மாயா ஒன்றுமில்லாத ஏழையாக ஆக்கிவிடும். இந்த கண்கள் மிகவும் ஏமாற்றம் தருகின்றன. இவற்றிடம் மிக எச்சரிக்கையாக இருங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளை மாயா அதிக விகர்மங்கள் செய்ய வைக்கிறது? யக்ஞத்தில் விக்னரூபமாக இருப்பவர் யார்? பதில்: யாருக்கு தன்னை பற்றிய அகங்காரம் உள்ளதோ அவர்களை மாயா அதிக விகர்மங்கள் செய்ய வைக்கிறது. அப்படிப்பட்ட போலி அகங்காரம் உள்ளவர்கள் முரளியும் கூட படிக்க மாட்டார்கள். அதுபோல் அலட்சியமாக இருப்பதால் மாயா அடி கொடுத்து ஒன்றுக்கும் உதவாதவர்களாக ஆக்கிவிடுகின்றது. யாருடைய புத்தியில் பரசிந்தனையின் விஷயங்கள் உள்ளனவோ அவர்கள் விக்னரூபமாகின்றனர். இது மிக கெட்ட பழக்கமாகும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்துள்ளார். இங்கே குழந்தைகள், நீங்கள் இந்த சிந்தனையோடு அவசியம் அமர வேண்டியுள்ளது. இவர் தந்தையாகவும் உள்ளார், ஆசிரியராகவும் உள்ளார், சுப்ரீம் குருவாகவும் உள்ளார். மேலும் இதையும் நீங்கள் உணர்கிறீர்கள். பாபாவை நினைவு செய்து செய்து தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு சென்று விடுவோம். பாபா புரிய வைத்துள்ளார். தூய்மையான பரந்தாமத்திலிருந்துதான் நீங்கள் கீழே இறங்கி வந்தீர்கள். முதலில் நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள். பிறகு சத்தோ ரஜோ தமோவில் வந்தீர்கள். இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நாம் கீழே விழுந்துவிட்டோம். தற்சமயம் நீங்கள் சங்கம யுகத்தில் இருந்த போதிலும் ஞானத்தின் மூலம் இதை அறிந்திருக்கிறீர்கள். நாம் விலகி வந்துவிட்டோம். பிறகு நாம் சிவபாபாவின் நினைவில் இருக்கிறோம் என்றால் சிவாலயம் தொலைவில் இல்லை. சிவபாபாவை நினைவே செய்யவில்லை என்றால் சிவாலயம் அதிக தூரம் உள்ளது. தண்டனைகள் அடைய வேண்டியுள்ளது, அதனால் அதிக தூரமாகி விடுகின்றது. ஆக தந்தை குழந்தைகளுக்கு அதிக கஷ்டம் கொடுப்பதில்லை. மனம், சொல், செயலால் தூய்மையாக வேண்டும். இதை அடிக்கடி சொல்கிறார். இந்த கண்களும் கூட அதிகமாக ஏமாற்றுகின்றன. மிகவும் எச்சரிக்கையாக நடக்க வேண்டியுள்ளது. பாபா புரிய வைத்துள்ளார். தியானமும் யோகமும் முற்றிலும் வேறுபட்டவை. யோகம் என்றால் நினைவு. கண்களை திறந்து கொண்டே நினைவு செய்ய முடியும். டிரான்ஸில் போவது யோகம் என சொல்லப்படுவதில்லை. டிரான்ஸில் செல்கின்றனர் என்றால் அது ஞானம் என்றும் சொல்லப்படுவதில்லை, யோகம் என்றும் சொல்லப்படுவதில்லை. டிரான்ஸில் செல்பவர்கள் மீது மாயாவும் அதிகம் போரிடுகின்றது. அதனால் இதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியுள்ளது. பாபாவின் விதிமுறைப்படி நினைவு இருக்க வேண்டும். விதிமுறைக்கு புறம்பான ஏதேனும் காரியம் செய்தால் மாயா முற்றிலும் கீழே வீழ்த்திவிடும். டிரான்ஸில் செல்வதற்கு ஒருபோதும் ஆசையே வைக்கக்கூடாது. இச்சா மாத்திரம் அவித்யா. நீங்கள் எந்த ஒரு ஆசையும் வைக்கக்கூடாது. பாபா உங்கள் அனைத்து ஆசைகளையும் கேட்காமலே நிறைவேற்றி வைக்கிறார். பாபாவின் கட்டளைப்படி நடந்தால் போதும். பாபாவின் கட்டளைக்கு புறம்பாக நடந்து தலைகீழான வழியை பின்பற்றினால் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு பதிலாக நரகத்தில் விழ நேரிடலாம். கதை உள்ளது, யானையை முதலை விழுங்கியது என்று. அநேகருக்கு ஞானம் கொடுப்பவர்கள், போக் வைப்பவர்கள் இன்று இல்லாமல் போனார்கள். ஏனென்றால் விதிமுறைக்கு விரோதமாக நடக்கின்றனர் என்றால் முழுமையாக மாயாவினுடையவர்களாக ஆகிவிடுகின்றனர். தேவதையாகி ஆகியே அசுரராக ஆகிவிடுகின்றனர். அதனால் இதுபோன்று நடந்து கொள்வதில் அதிக எச்சரிக்கை தேவை. தன் மீது கட்டுப்பாடு வைக்க வேண்டியுள்ளது. பாபாவோ குழந்தைகளுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். ஸ்ரீமத்துக்கு விரோதமாக நடக்கக்கூடாது. அசுர வழிப்படி நடந்ததால்தான் உங்களுக்கு இறங்கும் கலையாயிற்று. எங்கிருந்து ஒரே அடியாக எங்கே வந்து சேர்ந்தீர்கள்? முற்றிலும் கீழே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இப்போது கூட ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால், பொருட்படுத்தாமல் இருந்தீர்கள் என்றால் பதவி மிக கீழானதாக ஆகிவிடும். பாபா நேற்றும் கூட புரிய வைத்திருந்தார். ஸ்ரீமத்தின் ஆதாரமில்லாமல் எது செய்தாலும் சேவைக்கு மிகுந்த குந்தகம் விளைவிப்பதாக ஆகும். ஸ்ரீமத்தை மீறி எதை செய்தாலும் கீழே விழுந்து கொண்டேதான் செல்வீர்கள். பாபா ஆரம்பத்திலிருந்தே மாதாக்களை நிமித்தமாக வைத்துள்ளார். ஏனென்றால் கலசமும் மாதாக்களுக்கு கிடைக்கின்றது. வந்தே மாதரம் என பாடப்பட்டுள்ளது. பாபாவும் மாதாக்களின் கமிட்டி ஒன்றை அமைத்தார். அவர்களிடம் அனைத்தையும் ஒப்படைத்தார். பெண் குழந்தைகள் நம்பிக்கைக்குரியவர்கள். ஆண்கள் அதிகமாக திவாலாகிவிடுகின்றனர். ஆகவே பாபாவும் கலசத்தை மாதாக்களின் மீது வைக்கிறார். இந்த ஞான மார்க்கத்தில் மாதாக்களும் கூட திவாலாகிவிடலாம். பத்மாபதம் பாக்கியசாலியாக கூடியவர்கள் யாரோ அவர்களும் கூட மாயாவிடம் தோல்வியுற்று திவாலாகிவிட முடியும். இதில் ஆண் பெண் இருவரும் திவாலாகிவிடலாம். அதில் ஆண்கள் மட்டும் திவாலாகிவிடுகின்றனர். இங்கே பாருங்கள், எத்தனை பேர் தோல்வியடைந்து சென்றுவிட்டனர், அதாவது திவாலாகிவிட்டனர் இல்லையா? பாபா வந்து புரிய வைக்கிறார். பாரதவாசிகள் முழுமையாக திவாலாகி போனார்கள். மாயா எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது!
நாம் என்னவாக இருந்தோம் என புரிந்து கொள்ள முடியவில்லை. எங்கிருந்து ஒரே அடியாக கீழே விழுந்து விட்டுள்ளனர். இங்கேயும் மேலே ஏறி ஏறி பிறகு ஸ்ரீமத்தை மறந்து தன்னுடைய வழிப்படி நடக்கின்றனர் என்றால் திவாலாகிவிடுகின்றனர். இப்போது சொல்லுங்கள், அவர்களின் நிலை என்னவாகும்? அவர்களோ திவாலாகின்றனர். பிறகு 5-7 ஆண்டுகளுக்குப் பிறகு எழுந்து நின்று கொள்கின்றனர். இப்படி 84 பிறவிகளுக்கு திவாலாகி விடுவார்கள். பிறகு உயர்ந்த பதவி பெற முடியாது. திவாலாகிக் கொண்டேதான் இருப்பார்கள். எவ்வளவு மகாரதிகள் அநேகரை உயர்த்திவிட்டனர். இன்று அவர்கள் இல்லை, தோல்வியடைந்து விட்டனர். இங்கே உயர்ந்த பதவிகளும் நிறைய உள்ளன. ஆனால் எச்சரிக்கையாக இல்லை என்றால் மேலிருந்து முற்றிலும் கீழே விழுந்து விடுவார்கள். மாயா விழுங்கி விடுகின்றது. குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தன்னுடைய வழிப்படி கமிட்டிகள் முதலியவற்றை அமைத்தது என்றால் அதில் ஒன்றும் இருக்கப் போவதில்லை. பாபாவிடம் புத்தியோகத்தை வையுங்கள். இதன் மூலம்தான் சத்தோப்பிரதானமாக வேண்டும். பாபாவுடையவர்களாகிவிட்டு பிறகு பாபாவிடம் யோகம் வைக்கவில்லை, ஸ்ரீமத்துக்கு விரோதமாக நடக்கின்றனர் என்றால் உடனே விழுந்து விடுகின்றனர். தொடர்பு விட்டு போகின்றது, இணைப்பு விட்டு போகின்றது. இணைப்பு விட்டு போனால் சோதித்து பார்க்க வேண்டும். மாயா நம்மை எவ்வளவு தொந்தரவு செய்கிறது. முயற்சி செய்து பாபாவுடன் தொடர்பை இணைக்க வேண்டும். இல்லையெனில் பேட்டரி எப்படி சார்ஜ் ஆகும்? விகர்மங்கள் செய்வதால் பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிடுகின்றது. உயரத்தில் ஏறி ஏறி கீழே விழுந்து விடுகின்றனர். இதுபோல் அநேகர் உள்ளார்கள் என்பதை அறிவீர்கள். ஆரம்பத்தில் எவ்வளவு ஏராளமான பேர் வந்து பாபாவுடையவர்களானார்கள். பட்டியில் வந்தனர். பிறகு இன்று அவர்கள் எங்கே சென்றார்கள்? கீழே விழுந்து விட்டனர். ஏனென்றால் பழைய உலகம் நினைவு வந்துவிட்டது. இப்போது பாபா சொல்கிறார், நான் இப்போது உங்களை எல்லையற்ற வைராகியம் கொள்ள வைக்கிறேன். இந்த பழைய அசுத்தமான உலகத்தின் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது. மனதை சொர்க்கத்தில் ஈடுபடுத்துங்கள். இதில் முயற்சி வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணராக விரும்புகிறீர்கள் என்றால் முயற்சி செய்ய வேண்டும். புத்தியோகம் ஒரு தந்தையிடம் இருக்க வேண்டும். பழைய உலகத்தின் மீது வைராகியம். சரி, பழைய உலகத்தை மறந்துவிட வேண்டும் என்பது நல்லதுதான். ஆனால் எதை நினைவு செய்ய வேண்டும்? சாந்திதாமம், சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். எவ்வளவு முடியுமோ அமர்ந்த போதும் எழுந்து போதும் நடமாடும் போதும் பாபாவை நினைவு செய்யுங்கள். எல்லையற்ற சுகத்தின் சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கள். இது மிகவும் சுலபமானது. இந்த 2 ஆசைகளிலும் தலைகீழாக நடந்தால் பதவி கீழானதாக ஆகிவிடும். நீங்கள் இங்கே வந்திருப்பதே நரனிலிருந்து நாராயணனாக வருவதற்கு. அனைவருக்கும் சொல்கிறீர்கள், தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானமாக வேண்டும். ஏனென்றால் திரும்பிச் செல்லும் பயணம் நடைபெறுகிறது. உலகத்தின் சரித்திரம் பூகோளம் திரும்பவும் அப்படியே நடைபெறுகிறது. என்றால் நரகத்திலிருந்து சொர்க்கம், பிறகு சொர்க்கத்திலிருந்து நரகம். இந்த சக்கரம் சுற்றி கொண்டிருக்கிறது. பாபா சொல்லியிருக்கிறார், இங்கே சுய தர்சன சக்கரதாரியாக அமர்ந்திருங்கள். இதே நினைவில் இருங்கள். நாம் எத்தனை தடவை இந்த சக்கரத்தை சுற்றியுள்ளோம்? நாம் சுய தர்சன சக்கரதாரி. இப்போது மீண்டும் தேவதையாக ஆகிறோம். உலகத்தில் யாருமே இந்த ரகசியத்தை அறிந்திருக்கவில்லை. இந்த ஞானத்தை தேவதைகளுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் தூய்மையாக இருப்பவர்கள். சங்குழி எழுப்புவதற்கு அவர்களிடம் ஞானம் கிடையாது. பவித்திரமாகவும் உள்ளதால் அவர்களுக்கு அடையாளம் தருவதற்கு தேவை கிடையாது. எப்போது இரண்டும் சேர்ந்து சதுர்புஜமாக உள்ளதோ அப்போது அடையாளம் உள்ளது. உங்களுக்கும் அடையாள சின்னம் கொடுப்பதில்லை. ஏனென்றால் நீங்கள் இன்று தேவதை, நாளை பிறகு கீழே விழுந்து விடுகிறீர்கள். மாயா வீழ்த்தி விடுகிறதில்லையா? பாபா தேவதையாக்குகிறார், மாயா பிறகு அசுரனாக்கி விடுகிறது. அநேக விதமாக மாயா பரீட்சை செய்கிறது. பாபா இப்போது புரிய வைக்கிறார். அதனால் தெரிய வருகிறது, உண்மையிலேயே நமது நிலை கீழானதாகி விட்டது. எத்தனை பேர் பாவம் தங்களின் அனைத்தையும் சிவபாபாவின் கஜானாவில் சேமிப்பாக்கி பிறகும் கூட எப்போதாவது மாயாவிடம் தோல்வியடைந்து விடுகின்றனர். சிவபாபாவுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். பிறகு ஏன் மறந்து போகிறீர்கள்? இதில் யோகத்தின் யாத்திரை முக்கியமானதாகும். நினைவினால்தான் தூய்மையாக ஆக வேண்டும். ஞானத்தோடு கூடவே தூய்மையும் வேண்டும். நீங்கள் அழைக்கவும் செய்கிறீர்கள், பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்கள், அப்போது நாங்கள் ஸ்வர்க்கத்திற்கு செல்ல முடியும். நினைவு யாத்திரையை தூய்மையாகி உயர்ந்த பதவி பெறுவதற்காகத்தான். யார் இங்கிருந்து விட்டுச் சென்று விடுகிறார்களோ பிறகும் ஏதாவது கொஞ்சம் ஞானம் கேட்டுள்ளனர் என்றால் சிவாலயத்திற்கு அவசியம் வருவார்கள். பிறகு பதவி எப்படி வேண்டுமானாலும் அடையலாம். ஆனால் நிச்சயமாக ஸ்வர்க்கத்திற்கு வருவார்கள். மற்றபடி உயர்ந்த பதவி இருக்காது. ஸ்வர்க்கம் என்ற பெயரை மட்டும் கேட்டு குஷியடைந்து விடக்கூடாது. ஃபெயிலாகி ஒன்றுக்கும் உதவாத பதவி பெறுவது என்பதில் குஷியடைந்து விடக்கூடாது. ஸ்வர்க்கம்தான் என்றாலும் அதில் பதவிகளோ அதிகமுள்ளன இல்லையா? மன வருத்தம் வரத்தான் செய்கிறதில்லையா? நான் வேலைக்காரன், நான் தோட்டி,
கடைசியில் உங்களுக்கு அனைத்தும் சாட்சாத்காரம் ஆகும். நாம் என்னவாக ஆவோம்? இந்த நிலை வருவதற்கு நாம் எந்த மாதிரி விகர்மங்கள் செய்துள்ளோம்? நான் ஏன் மகாராணியாகவில்லை? ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாகச் செல்வதால் நீங்கள் பல கோடிக்கு அதிபதி ஆக முடியும். எச்சரிக்கையாக இல்லை என்றால் அதிபதி ஆக முடியாது. கோவில்களில் தேவதைகளுக்கு பதம் பதிக்கான அடையாளம் காட்டுகின்றனர். வித்தியாசத்தையோ புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? பதவிகளிலும் அதிக வித்தியாசம் உள்ளது. இப்போது கூட பாருங்கள், பதவிகள் எத்தனை உள்ளன, எவ்வளவு பகட்டு ஆடம்பரம் உள்ளது. இருப்பதோ அல்பகால சுகம். ஆக பாபா இப்போது சொல்கிறார், இந்த உயர்ந்த பதவி பெற வேண்டும். இதற்காக அனைவரும் கை உயர்த்துகின்றனர் என்றால் அவ்வளவு புருஷார்த்தம் செய்ய வேண்டும். கை உயர்த்துகிறவர்களும் தாங்களே விட்டுப் போகின்றனர். இவர்கள் தேவதையாக கூடியவர்களாக இருந்தனர் என சொல்வார்கள். புருஷார்த்தம் செய்யும்போதே இல்லாமல் போய் கை உயர்த்துவது சுலபம். அநேகருக்கு புரிய வைப்பதும் கூட சுலபமானதுதான். மற்றவர்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கும் மகாரதிகளும் காணாமல் போய்விடுகின்றனர். மற்றவர்களுக்கு நன்மை செய்துவிட்டு தங்களுக்கு தீமை செய்து கொண்டு அமர்ந்துள்ளனர். அதனால் பாபா புரிய வைக்கிறார், எச்சரிக்கையாக இருங்கள். உள்முக நோக்கிலிருந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். எந்த விதத்தில்? பாபா நம்முடைய தந்தையாகவும் உள்ளார், ஆசிரியராகவும் உள்ளார், சத்குருவாகவும் உள்ளார். நாம் நம்முடைய இனிய வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த ஞானம் முழுவதும் உள்ளுக்குள் இருக்க வேண்டும். பாபாவிடம் ஞானம் மற்றும் யோகம் இரண்டும் உள்ளன. உங்களிடமும் கூட இந்த ஞானம் இருக்க வேண்டும். படிக்க வேண்டும். எப்படிப்பட்ட கர்மத்தை நான் செய்கிறேனோ என்னை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள். நான் முரளி படிக்கவில்லை என்றால் மற்றவர்களும் படிக்க மாட்டார்கள். நான் எப்படி துர்கதியை அடைகிறேனோ அதுபோல் மற்றவர்களும் துர்கதியை அடைவார்கள். மற்றவர்களை விழ செய்வதற்கு நான் ஒரு கருவியாகி விடுவேன். அநேக குழந்தைகள் முரளி படிப்பதில்லை. பொய்யான அகங்காரம் வந்துவிடுகிறது. மாயா உடனே போரிடுகிறது. ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும், இல்லையென்றால் ஏதாவது விகர்மமாகிவிடுகிறது. அநேக குழந்தைகள் தவறுகள் செய்கின்றனர், பிறகு அழிந்து போகின்றனர். கவனக்குறைவினால் மாயா அடி கொடுத்து ஒரு பைசா கூட பெறாதவர்களாக ஆக்கிவிடுகிறது. இதில் மிகவும் புரிதல் வேண்டும். அகங்காரம் வருவதால் மாயா அதிக விகர்மங்கள் செய்ய வைத்து விடுகிறது. கமிட்டி ஏதாவது அமைக்கிறீர்கள் என்றால் அதில் ஓரிரு பெண்களும் அவசியம் இருக்க வேண்டும். அவர்களின் ஆலோசனைப்படி காரியம் நடக்க வேண்டும். கலசமோ லக்ஷ்மி மீது வைக்கப்படுகிறதில்லையா? பாடலும் உள்ளது, அமிர்த மருந்து செய்தபோது அசுரர்கள் கூட அமர்ந்து அருந்தினர் என்று. பிறகு எங்காவது யக்ஞத்தில் விக்னம் ஏற்படுத்துகின்றனர். அநேக விதமான விக்னங்களை ஏற்படுத்துபவர்கள் கூட உள்ளனர். நாள் முழுவதும் புத்தியில் பரசிந்தனையின் விஷயங்கள் உள்ளன. இது மிகவும் தீயதாகும். ஏதாவது பிரச்சினை என்றால் பாபாவுக்கு ரிப்போர்ட் செய்யுங்கள். சீர்திருத்துபவரோ ஒரு தந்தைதான். நீங்கள் உங்கள் கையில் சட்டத்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் தந்தையின் நினைவில் இருங்கள். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுங்கள். அப்போது இதுபோல் ஆக முடியும். மாயா மிகவும் கடுமையானது. அது யாரையும் விட்டு வைக்காது. சதா தந்தைக்கு செய்தியை எழுதிக்கொண்டே இருக்க வேண்டும். வழிகாட்டுதல் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இவ்விதமோ ஒவ்வொரு வழிகாட்டுதலும் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். பாபாவோ தாமாகவே இந்த பிரச்சனையில் புரிய வைக்கலாம் என நினைக்கின்றனர். பாபா சொல்கிறார், அப்படி இல்லை. நானோ ஞானம் கற்பிக்கிறேன். இதில் அந்தர்யாமியின் விஷயமே கிடையாது. ஆம், இவர்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள் என அறிந்துள்ளார். ஒவ்வொருவருக்குள்ளும் ஆத்மாக்கள் என்னுடைய குழந்தைகள். மற்றபடி தந்தை அனைவருக்குள்ளும் அமர்ந்துள்ளார் என்பது கிடையாது. மனிதர்கள் தலைகீழாக புரிந்து கொண்டுள்ளனர். பாபா சொல்கிறார், நான் அறிவேன். அனைவரின் ஆசனத்திலும் ஆத்மா அமர்ந்துள்ளது. இதுவோ எவ்வளவு சுலபமான விஷயம். பிறகும் தவறாக பரமாத்மா சர்வவியாபி என சொல்லிவிடுகின்றனர். இது முக்கியமான ஒரு பிழையாகும். இதன் காரணத்தால்தான் இவ்வளவு கீழே விழுந்துவிட்டுள்ளனர். உலகத்தின் எஜமானராக்குபவரை நீங்கள் நிந்தனை செய்கிறீர்கள். அதனால் பாபா சொல்கிறார், யதா யதாஹி. பாபா இங்கே வருகிறார் என்றால் குழந்தைகள் நல்லபடியாக விசார் சாகர் மந்தனம் செய்ய வேண்டும். ஞானத்தை பற்றி அதிகம் சிந்தனை செய்ய வேண்டும். நேரம் ஒதுக்க வேண்டும். அப்போது நீங்கள் உங்களுக்கு நீங்களே நன்மை செய்து கொள்ள முடியும். இதில் பைசா முதலியவற்றின் விஷயமும் கிடையாது. யாரும் பட்டினியாலோ சாக மாட்டார்கள். எவ்வளவு பாபாவிடம் சேமிக்கிறார்களோ அவ்வளவு பாக்கியம் உருவாகிறது. பாபா புரிய வைத்துள்ளார், ஞானம் மற்றும் பக்திக்கு பிறகு வைராக்கியம். வைராக்கியம் என்றால் அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். தன்னை பற்றி விடுவிட்டுக் கொள்ள வேண்டும். ஷரீரத்திலிருந்து நாம் ஆத்மா இப்போது போய்க் கொண்டிருக்கிறோம். நல்லது.
இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லக் குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். 1. தன்மீது மிகுந்த கட்டுப்பாடு வைக்க வேண்டும். ஸ்ரீமத்தில் ஒருபோதும் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருபோதும் எந்த ஒரு விதிமுறைக்கு புறம்பான காரியமும் செய்யக்கூடாது. 2. உள்முக நோக்கிலிருந்து ஒரு பாபாவிடும் புத்தியின் தொடர்பை இணைக்க வேண்டும். இந்த தூய்மையற்ற பழைய உலகத்திடம் எல்லையற்ற வைராகியம் வைக்க வேண்டும். புத்தியில் இருக்க வேண்டும், எந்த மாதிரி கர்மத்தை நான் செய்கிறேனோ என்னை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள். வரதானம். ஞானத்தின் பாயிண்டை ஒவ்வொரு நாளும் ரிவைஸ் செய்து சமாதான ஸ்வரூபமாக கூடிய கவலையற்ற உலகின் கவலையற்றவராக ஆகுக. ஞானத்தின் பாயிண்டை டைரியில் மற்றும் புத்தியில் என்ன இருக்கிறதோ அதை தினம்தோறும் ரிவைஸ் செய்யுங்கள். மேலும் அதை அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். எனவே எந்தவிதமான பிரச்சினைகளாக இருந்தாலும் எளிதாகவே சமாதானம் செய்ய முடியும். ஒருபொழுதும் வீணான எண்ணங்களின் சுத்தியினால் பிரச்சினைகள் என்ற கற்களை உடைப்பதில் நேரத்தை வீணாக்காதீர்கள். டிராமா என்ற வார்த்தையின் நினைவு மூலம் உயரம் தாண்டி முன்னேறி செல்லுங்கள். அதன் பிறகு இந்த பழைய சம்ஸ்காரம் உங்களுக்கு பணிவிடை செய்யும். ஆனால் முதலில் கவலையற்றவர் ஆகுங்கள், சிம்மாசனதாரி ஆகுங்கள். ஸ்லோகன். ஒவ்வொருவருக்கும் மரியாதை கொடுப்பதுதான் மரியாதை பெறுவதாகும். அவ்யக்த இஷாரா. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். ஜீவன் பந்தனத்தின் கூடவே ஜீவன் முக்தியை அனுபவம் செய்ய வேண்டும். அங்கோ ஜீவன் பந்தனத்தின் விஷயம் என்பதே கிடையாது. அங்கு சத்யுகத்தில் அந்த பிராலப்தின் அனுபவத்தில் இருப்போம். முக்திதாமத்தின் அனுபவத்தை இங்கு அனுபவம் செய்ய முடியும். அங்கு முக்திதாமத்தில் அனுபவம் செய்ய முடியாது. ஆகையால் சங்கம் யுகத்தில் முக்தி ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்யுங்கள். ஆஸ்திக்கு அதிகாரியாகிவிட்டீர்கள். இப்பொழுது அதை தாரணை செய்து முழு லாபத்தை பெறுங்கள்.